இங்க ஹீரோயின் ஒரு பெரிய கோல்டன் முட்டையை பெத்து எடுக்கிறா. இது அவளுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. டாக்டர்லாம் இவ ஏதோ மான்ஸ்டர் போலன்ட்டு நினைக்கிறாங்க. அப்ப அங்க ஹீரோ வந்து சொடுக்கு போட்டு டைமை ஃப்ரீஸ் பண்ணி அந்த கோல்டன் முட்டையை எடுக்கிறாரு. ஆக்சுவலி ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, காட் ஆஃப் தி ஸ்னேக். ஒரு நாள் அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு அடிபடுது. அந்த நேரத்துல தான் ஹீரோயினோ டெலிவரி பண்ண வந்திருப்பா. அப்பதான் எதிர்பாராத விதமா இவங்களுக்குள்ள நெருக்கம் வந்து அது மூலியமா அந்த கோல்டன் முட்டையும் பெத்து எடுக்கிறா. இதெல்லாம் ஹீரோயினுக்கு ஞாபகம் இருக்க கூடாதுன்ட்டு அவளோட மெமரியில இருந்து எடுத்துடுறான். இப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த முட்டையில இருந்து ஒரு பையன் வெளியில வரான். வந்ததுமே அவனோட முதல் ஆசையா எனக்கு அம்மா வேணும்னு கேக்குறான். ஆனா ஹீரோ விடலாம். அதனால நானே போயிட்டு எனக்காக அம்மாவை கண்டுபிடிக்கிறேன்ட்டு பூமிக்கு வரான். அப்போ ஒரு கடையை பாக்குறான். கேண்டி எல்லாம் பார்க்கவே வந்து எம்மியா இருக்கு. அதை எடுத்து சாப்பிடுறான். அவனுக்கு காசு எல்லாம் கொடுக்கணும்லாம் தெரியாது. அதனால கடை ஓனர் அவன் கிட்ட காசு இல்லன்ட்டு அவனை அடிக்கலான்னு கையை ஓங்குறாரு. அப்பதான் அங்க ஹீரோயினும் வந்து காசு கொடுத்து ஹெல்ப்பும் பண்றா. அவளோட நம்பரை கொடுத்து எதனா ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு, பத்திரமா வீட்டுக்கு போன்னு சொல்றா. இந்த கேரிங்லாம் பார்த்த குட்டி பையனுக்கு ஹீரோயினை வந்து ரொம்பவே பிடிச்சு போயிடும். அதனால அவளை கால் பண்ணி கூப்பிடுறான். அவளுமே வந்து அந்த இடத்துக்கு வரா. அங்கதான் வந்து ஹீரோவையும் மீட் பண்றா. குட்டி பையன் சந்தோஷமா ஹீரோயினா அவ அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு 1 மில்லியன் மதிப்புள்ள கோல்டையும் வந்து ஆஃபர் பண்றான். முதல்ல ஹீரோயின் ஒத்துக்கல. இவன் ஏதோ விளையாடுறான் போலன்ட்டு நினைக்கிறா. ஆனா ஹீரோயினுக்கு நிறைய கடன் இருக்கு. சோ கால் பண்ணி காசெல்லாம் கேக்குறாங்க. அவளுக்கும் வேற வழியே இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா.